ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு எபிசோடு ஒன்றுமே இல்லையா? வேஸ்டா இன்னைக்கு எபிசோடு? இப்போ விஜய் சேதுபதி எபிசோட் டோட்டல் வேஸ்ட்டு. கனியை வெளியே அனுப்பதுக்கு தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு ஷோ நடத்திக்கிற மாதிரி இதை வேற எந்த விஷயமும் இன்னைக்கு நடக்கல போல இருக்கு. அப்போ இன்னைக்கு விஜய் சேதுபதிக்கு தண்டமான சம்பளம்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை இன்னைக்கு. விஜய் சேதுபதி இன்னைக்கு அரோராவா மாறிய தருணம். அரோரா எப்படி பிக் பாஸ் வீட்டில் உட்காந்து சும்மாவே சம்பளம் வாங்குறாங்களோ அதே போல இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒண்ணுமே பண்ணாம இன்னைக்கு சண்டத்துக்கு சம்பளம் வாங்குறாப்புல. நாங்க ப்ரமோல பாத்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டி பத்தி பேசாத, என் ஒய்ஃப் பத்தி பேசாத, என் ஒய்ஃப் பேரை பத்தி இங்க இழுக்கிறதுக்குன்னா உனக்கு அருகதை இருக்கு, இங்கன்னா அவங்க கண்டஸ்டண்டா இல்லையே அப்படின்னு பேசுறாங்க. ஆனா திவ்யா சொல்றாங்க, உனக்கு தான் எமோஷனா, எனக்கு கிடையாதா, எனக்கும் எமோஷன் தானே அப்படின்றாங்க. உன் எமோஷன்ல விக்ரம் என்ன கைய வச்சாரு, எங்க பேசினாரு? மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. திவ்யாவும் சும்மா இல்லைங்க, வல்ல 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 வல்லன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த அந்த ரோபோ சங்கர் சொல்ற மாதிரி தான், நேற்று காலையில் கொக்கரக்கோன்னு முழிச்சிச்சான் அப்படின்ற மாதிரி தான் அப்படி போயிட்டு இருக்காங்க. திருத்திக்கொண்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்றாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ கூட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தாண்டா. அண்ணனே சொல்றாப்புல, நீ கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணிக்கமான்னா இல்லை, அவங்ககிட்டயே ஆர்குமெண்ட் போறாங்க. நேற்று அமித் வெளியே வந்துட்ட பிறகு அமித் திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாப்புல. அப்போ கூட திவ்யா அமித் கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு போறாங்க. திவ்யாவும் நம்ப முடியாது, விக்ரமையும் நம்ப முடியாது. இவங்க 2 பேருக்கு மேலே யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ்ல பார்த்தா தான் தெரியும். இப்போ இவங்க கத்துறத வச்சு திவ்யா மேலே தான் தப்பு, விக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கத்துறாரு அப்படின்றதுனால விக்ரம் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. திவ்யா எதனா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க பாயிண்ட் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஆணி மாதிரி தான். சடனாக வார்த்தையை விட்டுடுறாங்க. அந்த வார்த்தையினால அவங்க மாட்டிக்கிறாங்க. கேடு கட்ட கேங்கு, பாய்சன் கேங்கு, இந்த கேங் உஷாராயிடுச்சு. திவ்யா சண்டை பிடிக்கிறதுக்கு தான் வர்றான் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதனால திவ்யா எது பேசினாலும் சைலண்ட் ஆயிடுறாங்க. விக்ரம் இன்னும் கொஞ்சம் உஷாராகணும், இன்னும் கொஞ்சம் சூதானமாகணும். திவ்யா கிட்ட வாய் விடும்போது கொஞ்சம் உஷாராக வாய் விடணும். ஆர்குமெண்ட் வச்சா கூட அவங்க திவ்யா கிட்டலாம் மிஞ்ச முடியாதுங்க. சும்மா சொன்னதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. டிஸ்கஷனே கூட பாருங்கள் போயிட்டே இருக்கும். டிஸ்கஷனே பார்த்தீங்கன்னாக்கா நேரம் கணக்கில் போகும். இதில் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் நம்ம இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் கரெக்ட், அவங்க தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. லைவில் பார்த்து நம்ம அந்த டிஸ்கஷன் பற்றி பேசலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.